டு சோலை சாய் சமையல். இன்றைய வீடியோவில் கொள்ளு அடை கொள்ளு தோசை தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாக வரும், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கு வேண்டிய பொருட்களை ஊற வச்சுக்கலாம். 1 கப்பு இட்லி அரிசி, 3/4 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு கொள்ளு, 1/4 கப்பு துவரம்பருப்பு. கொள்ளு போடுறதுக்காண்டு கொள்ளு ஹீட்டாக இருக்கும், அதனால வெந்தயம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கழுவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். கழுவிட்டு வந்துக்கலாம். கழுவியாச்சு நல்ல தண்ணியாக ஊற்றி ஊற வச்சுக்குவோம். நம்ம அரைக்கும் போது மிளகாய் போட்டு அரைச்சிக்குவோம். 2 மணி நேரம் ஊறட்டும். உள்ளும் அரிசியும் ஊற வச்சது 2 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறி இருக்குது. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அரிசி கொள்ளு பருப்போட 4 மிளகாயை போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்து புத்தம் போடுறேன். நம்ம ஊற வச்ச தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம நல்ல தண்ணி தானே ஊற்றி ஊற வச்சோம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை, ஓரளவு குறகுறப்பாக அரைச்சா கூட நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு பார்ப்போம். அரைச்சிட்டு அந்த பவுலில் ஊற்றிக்குவோம். இந்தளவு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த அரைச்சி வச்ச மாவுலேயே சின்ன வெங்காயம் பொடியாக இருந்து வச்சுருக்க மாதிரி இதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கெட்டியாகவும் ஊற்றலாம், அடை மாதிரியும் ஊற்றலாம், தண்ணி விட்டு ஊற்றினா ரவை தோசை மாதிரியும் ஊற்றலாம். விருப்பம் போல் ஊற்றிக்கலாம். நம்ம கடலை காய வச்சுக்கலாம். கல் காஞ்சிருச்சு, நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கொள்ளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கிற ரொம்ப நல்லது. மழை காலங்கள்லாம் அடிக்கொருக்கா சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அடை மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா கொள்ளுல எது செஞ்சாலும் நல்லா வாசனையா இருக்கும். வெந்துருச்சு, ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். அடுத்து ஆனியன் ரவா மாதிரி ஊற்றி காமிக்கிறேன். இன்னும் கூட தண்ணியா இருந்தா இன்னும் கொஞ்சம் மொறு நல்லா இருக்கும். அவங்க விருப்பம் போல ஊற்றிக்கலாம். இந்த தோசை வந்துருச்சு, நம்ம எடுத்துக்குவோம். ஒரு பிளேட்டில் எடுத்துக்குவோம். நம்மளோட ஹெல்த்தியான கொள்ளு தோசை அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி கொள்ளு அடை கொள்ளு தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.